முருகசரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பு. ஆன்மீகத்தின் முதல் நிலை என்ன? நீங்கள் ஆன்மீகத்தை முழுமையாக வழிபடும் போது, இந்த வேல்மாறல் திருப்புகள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நடக்கும், அதை பற்றி தான் இந்த காணொளி. முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வேல்மாறலை சித்தியோட சிரத்தியோட நீங்கள் பாராயணம் செய்யும் போது ரொம்ப முக்கியம். வள்ளிமலை சாமிகள் ஏற்படுத்திய முறையில் நீங்கள் பாராயணம் செய்யணும். நிறைய பேருக்கு அது தெரியல. நிறைய புத்தகங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் மாறி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. கந்தர் அலங்கார பாடல்லாம் மாறி இருக்குன்னு. வள்ளிமலை சுவாமிகள் ஏற்படுத்தின முறைப்படி வேல்மாறல் நீங்கள் பாராயணம் செய்யும் போது உங்களுக்கு முதல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, முதல்ல உங்கள் மனம் ஒரு அமைதி பெறும். இறைநிலையில் திளைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு எடுத்த உடனே முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருவார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் கோவிலுக்கு போன முருகர் என்னை பார்த்துட்டார், முருகப்பெருமான் என்னை கூப்பிட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அப்படி நடக்காது. அதை மிகைப்படுத்தி பேசுகிறதுக்கு சமமாயிடும். முதல்ல நீங்கள் இந்த இறைத்தன்மையை பருகும்போது உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு இனம் புரியாத ஒரு மன நிறைவு கிடைக்கும். இது நடந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுடைய காரிய சித்தி கிடைக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே மனதின் மூலியமாக தான் இயங்குது. உங்கள் மனம் ஒரு தாரணா அப்படிங்கிற ஒரு படிநிலைகள் கீழே போகும். இது ஆன்மீகத்தில் முக்தி நிலைக்கு பதஞ்சலி மகான் ஒரு 8 நிலையான நிலைப்பாட்டை சொல்கிறார். அதில் ரொம்ப தாரணாங்கிறது விழிப்புணர்வு நிலை. முதல்ல அந்த விழிப்புணர்வு நிலைக்கு நம்ம நமக்கு தேவையான கோரிக்கைகளை பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல நமக்கு மனம் தெளிவு வேணும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. இப்போ வேல்மாறல் திருப்புகளை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும் போது முதல்ல அவங்களுக்கு சில அமைதி இருக்கும். இப்போ எங்களுடைய வழிபாடு பிரம்ம முகூர்த்த வழிபாடு. இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு கேட்பாங்க, நாங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் கலந்துக்கலாம்பாங்க. ஆனால் பட் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கர்மா அவங்கள விடாது. இதை நேரத்தை மாற்றி வைங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் செயல்பட முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நமக்கான ஞான நிலை பிறக்கும். அது பிரம்ம முகூர்த்த வேலையில் அது 4:30 மணிக்கு பிறக்கும். இப்படி பிரம்ம முகூர்த்த வேலையில் முழுமையாக ஒருத்தவங்க படிக்கும்போது கண்டிப்பாக அவங்க இதுவரைக்கும் அந்த மனநிலையை பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆனந்த பரவசத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அப்போ அந்த மனநிலை ஒரு அமைதியான சூழலுக்குள்ள உள்முகமான பயணம் இருக்கும். முதல் நிலைப்பாடு இதெல்லாம் அப்படி நடக்கும். இதெல்லாம் படிப்படியாக போய் தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இறைவனை உணர முடியும். அதற்கு முதல்ல தன்னை உணர்றதுக்கு நமக்கு தகுதியை வளர்த்துக்கணும். யோக பயிற்சிகளை மேற்கொள்ளணும். சடாட்சர மந்திரம் சொல்லணும். ஓரெழுத்து மந்திரம் சொல்லணும். ஓம்ங்கிற பிரணவத்தை அது எப்படி சொல்லணுங்கிற வழிமுறையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதை மா அப்படிங்கிற ஒரு பயிற்சியில் அதில் இம்ங்கிறது மாயை அகலும். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே நமக்கு கஷ்டத்துக்கு காரணம் நம்ம இந்த மாயையில் சிக்கிக்கொண்டு இருக்கிறது தான். இதெல்லாம் விலகி உங்களுக்குள்ள அந்த வேலுக்கான மந்திரம், வேல்மாறலுடைய 3 பாடல் ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல். அந்த 3 பாடல்களுடைய மந்திரம் உள்ளுக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த 3 பாடல்கள், இதெல்லாம் நீங்கள் சொல்லும் போது தான் உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும். மன தெளிவு கிடைத்ததுக்கு பின்பு தான் நம் இறைவனை வழிபடக்கூடிய மனநிலையே நமக்கு கிடைக்கும். நீங்கள் இறைவன்கிட்ட போய் எல்லாம் புலம்புறீங்க, அழுகிறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க, அப்பா முருகா முருகா எனக்கு கஷ்டம் தாங்க முடியல அப்படின்னு. பட் ஏன் உங்களுடைய கஷ்டங்கள் சரி செய்யப்படலை அப்படின்னா, நீங்கள் இறைவன்கிட்ட போய் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. நீங்கள் போய் அன்போட கருணையோடு போய் வழிபட வேண்டிய இடத்துல போய் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு மன்றாடுறீங்க. அது சரியான முறை கிடையாது. நீங்கள் அன்போட முருகப்பெருமான நீங்கள் இறைநிலையோட மனம் ஒரு இறைத்தன்மையோடு நீங்கள் போய் சங்கல்பம் வச்சு பாருங்கள். அது கண்டிப்பாக நடைபெறும். அந்த மனநிலையை உருவாக்க வேண்டிய வேலையை தான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடை மேற்கொள்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துங்க. அது நீங்கள் அதை அனுபவிச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இதை பார்த்துட்டு கூப்பிடுவாங்க, பட்டு யாராலையும் கலந்துக்க முடியாது. அதில் ரொம்ப ஒரு 50 பேர் கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் கலந்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பிராத்தம் இருக்கும். இப்போ திருப்புகளை வள்ளிமலை சுவாமிகள் சொன்ன ராகத்தில், அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறதுங்கிறது, திருப்புகள் படிக்கிறதே பெரிய விஷயம். அது பிரம்ம முகூர்த்தத்தில் சாமிகள் சொன்ன ராகத்தில் திருப்புகள் ஆசான் விநாயகமையா 80 வயதுக்கு மேலே உள்ளவர் கற்றுக் கொடுக்குறாரு. அதை நீங்கள் படிக்கணும்னு
அதை வந்து அந்த ராகத்தை படிக்கிறத விட கேட்கணுங்கிறதே பெரிய விஷயம். அதை கேட்டாலே மிகப்பெரிய ஞான நிலைக்குள்ளே வரும். இந்த தன்மையை வந்து எல்லாராலையும் ஏற்படுத்த முடியல. என்ன நினச்சிட்றாங்க, இறைவனை போய் எளிதாக அணுகிடலான்னு நினைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டம். நீங்கள் முருகப்பெருமானுடைய அவதரித்த அந்த வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமானோட நெற்றி பிளம்புலேருந்து அந்த 6 தீப்பிளம்பு வந்தது. அந்த பிளம்பு ஒரு மிகப்பெரிய தேஜஸாக மாற்றப்பட்டுச்சு. எதற்குமே அஞ்சாத தேவர்கள் வந்து அந்த அக்னியோட தாக்கத்தை தாங்க முடியாமல் நடுங்கி போனாங்களாம். அவ்வளோ பெரிய சக்தி, அண்ட சராசரமுமே அந்த வெப்பத்தோட தாக்கம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி புராண கதைகள் சொல்லுது. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இறை ஆற்றலை ரொம்ப எளிதாக அணுக நினைக்கிறீங்க. கருணையே வடிவான ஒரு முருகப்பெருமான். ஆனால் அந்த கருணை நமக்குள்ளே இருக்கணும், நமக்குள்ளே அன்பு இருக்கணும், பரவசம் இருக்கணும். அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய ஆற்றல் நமக்கு வசப்படும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சரியானது கிடையாது. அந்த சரியான முறையில் இந்த இறை நிலையை பருகி அந்த இறைநிலையிலே பயணிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்காமலே நடக்குது. நிறைய அடியார்களை பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே சடாச்சரம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க எதுவுமே போய் கேட்கறதில்ல. அப்பா முருகா எனக்கு அது செஞ்சு கொடு, இது செஞ்சு கொடுலாம் கேட்கறதில்ல. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத இந்த இறைத்தன்மையே கொடுக்குது, பார்த்து பார்த்து அழகாக கொடுக்குது. அகத்திய மகரிஷிக்கு இந்த ஞானத்தை முருகப்பெருமான் கொடுத்தார், ஓரெழுத்து பிரணவ உபதேசம். இந்த உபதேச மந்திரத்தை, இந்த பிரணவ மந்திரத்தை பிரம்மம் கொடுத்த வேலையில் நீங்கள் மனசை ஒடுக்கி அந்த ஓசையை ஒளியை எழுப்பி பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய சக்தி மிக்கதாக மாற்றுது, எவ்வளோ பெரிய ஆனந்த பரவசம் கிடைக்குது. நிரந்தரமில்லாத பொருட்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாயைன்னு சொல்கிறாங்க. இந்த மாயை அகல இந்த பிரணவ மந்திர, இந்த ஓம்ங்கிற ஓரெழுத்து மந்திரம் மிகப்பெரிய ஆற்றலை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். இந்த ஆனந்த பரவசமெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உண்மையான நிலைப்பாடு என்ன. இந்த வள்ளிமலை சாமிகள் முருகப்பெருமானை பார்த்தது ஒரு நீண்ட நெடிய பயணம். ரொம்ப எளிதாக அணுகிட முடியாது, இறைநிலை அணுக முடியாது. நீங்கள் வேணால் அதை சொல்லிக்கலாம், முருகன் எனக்கு வந்து பார்த்தார், முருகப்பெருமான் கூப்பிட்டார், முருகப்பெருமான் வர சொன்னார், உணர்த்தினார்னு. அவ்வளோ சீக்கிரம் இந்த இறைத்தன்மை உணர்த்தப்படுறதில்லை. அதற்கு நீண்ட நெடிய கடின உழைப்பு தேவை. அதற்கு மனம் ஒடுங்கணும். நம்ம ஆழ்மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இறைநிலையான பதிவுகள் போகணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புலப்படணும். நிறைய விஷயங்களை கடந்து போய் தான் இந்த இறைவனை அடைந்திருக்காங்க 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆகச்சிறந்த அடியார்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரமண மகரிஷி, சேஷாத்ரி சாமிகள், வள்ளிமலை சாமிகள், இவங்கெல்லாம் முருகரை வந்து முருகப்பெருமானுடைய காட்சிகளை பார்க்க எவ்வளோ ஒரு ஆற்றல் மிக்க ஞானமிக்க யோக பயிற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. அதற்கப்புறம் தான் எடுத்த உடனேயே எந்த ஒரு மகானுக்கும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கல, மகான்களுக்கே கொடுக்கல. சாதாரண மனிதர் நமக்கு எப்படி கொடுப்பாங்க? நமக்குள்ள ஒரு மனித தன்மையே இன்னும் விலகலை. இறைத்தன்மை பாவிக்கணும், மனித மனம் போய் இறைமனம் வரணும். இறைமனம் வந்து நம் மீது வந்து அன்பு கருணையும் பெருகணும். இதெல்லாம் பெருகினதுக்கு அப்புறம் தான் இந்த ஞானம் கிட்டும். முதல்ல நமக்கு ஏற்படுறது ஒரு அமைதி ஏற்படும். அமைதி வந்து அந்த நிலைப்பாடை நீங்கள் வேறு யார்கிட்டையும் கடத்திடவே முடியாது. உங்களுக்குள்ளே இருக்க அந்த பரவசத்தை நீங்கள் கடத்திடவே முடியாது. நீங்கள் வார்த்தைகளால் அதை சொல்லவே முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு நிலைப்பாடு அது. அதை தினம் தினம் நீங்கள் பருகும்போது தான் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாற்றப்படுது. அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை கலந்துங்க, உங்கள் வாழ்க்கையும் அற்புதமாக்கப்படும். முழுமையான ஆன்மீகம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தகவல் பரிமாறப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இங்கே மாற்றப்படும். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆனால் உங்கள் கஷ்டம் மாறும். அதை நீங்கள் செவி கொடுத்து கொஞ்சம் கேட்டு உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது எந்த சூழலும் உங்கள் வாழ்க்கையை இதை மாற்றக்கூடிய குருமார்களுடைய ஞானம் உங்களுக்காக காத்திருக்கு. அதை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருங்க. இல்லை ஆர்வம் உள்ளவங்க வகுப்பில் சந்திக்கலாம். இதை பற்றின தெளிவான சந்தேகங்கள் மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அதை தெளிவுபடுத்திக்கலாம். அதற்காக நாங்கள் தயாராக இருக்கோம். தகவல் பரிமாறப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி. முருகாசரணம்.